Hello friends, welcome to Metrotech. இந்த வீடியோவில் TNPSC A question paperோட solutions பார்க்க போகிறோம். So first question பார்க்கலாம். If an NPN transistor with capacitance is equal to 0.3 picofarad has a unity gain cutoff frequency of 400 MHz at a DC bias current 1 milliamps, then the value of its capacitance is approximately given Vt, that is thermal voltage, which is equal to 26 millivolt. இந்த thermal voltage வந்து கொஷினில் கொடுக்கலனாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் Vt is equal to 26 millivolt. ஸோ இதில் வந்து capacitance find out பண்ண சொல்லியிருக்கிறாங்க. current collector current கொடுத்துருக்குறாங்க 1 milliamps and cutoff frequency கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபார்முலா பார்க்கலாம். Ft, that is cutoff frequency, is equal to Gm, transconductance, divided by 2 pi into C pi plus C mu. So இதில் இந்த C pi and C mu அப்படிங்கிறது internal capacitance of BJT. Okay, BJT ஓட internal capacitance. So இதில் C pi அப்படிங்கிறது between base and emitter. Okay, இந்த capacitance வந்து எதுக்கடையில் இருக்குன்னா base and emitter. C mu அப்படிங்கிறது base and collector. Okay, so அதான் C pi plus C mu is equal to C total. Okay, so the transconductance formula பாருங்க, which is equal to IC, collector current, divided by thermal voltage. So இதில் current value கொடுத்துருக்குறாங்க divided by thermal voltage. So இதை substitute பண்ணி நமக்கு என்ன கிடைக்குது 1/26. Okay, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், transconductance தெரியும், cutoff frequency தெரியும், இதில் ஒரு capacitance value 0.3 picofarad கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம சால்வ் பண்ணி another capacitance value find out பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் இந்த C pi plus C மியூவை C total அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்படின்னா கேல்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணினாலும் எழுதிக்கலாம். ஓகேவா, இது கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் தெரியும் 2 பை, கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் C பை. ஓகே, ஸோ இதையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி C டோட்டல்னு எடுத்துகிட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். இது வந்து கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எழுதிட்டோம். இது வந்து டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் 2 பை இன்ட்டு C டோட்டல். ஓகேவா, ஸோ C total தான் find out பண்ணணும். ஸோ C total is equal to 1 divided by 26 into இந்த 2 pi then 400. இந்த 10 to the power 6 வந்து numerator போயிடுச்சு. ஸோ 10 to the power minus 6. ஸோ C total வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு 1.53 into 10 to the power minus 11. ஸோ அதை பிக்கோஃபாரடுக்கு எழுதுகிறோம் 15.3 picofarad. ஓகே, அதான் C totalோட வேல்யூ. ஸோ C total வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு capacitance வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ we know that C total is equal to summation of C pi and C mu. ஸோ C pi is equal to C total வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம் மைனஸ் கொஷினில் capacitance வேல்யூ கொடுத்துருக்குறாங்க 0.3 picofarad. ஸோ இதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா C pi is equal to 15 picofarad. This is the answer. Next question, if a two-stage amplifier is required to have an upper cutoff frequency of 2 MHz and a lower cutoff frequency of 30 Hz, then upper and lower cutoff frequencies of individual stage are. ஸோ இந்த கொஷினில் வந்து ஒரு two-stage ஆம்ப்ளிஃபையரோட upper cutoff frequency 2 MHzனு கொடுத்துருக்குறாங்க, lower cutoff frequency வந்து 30 Hz. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இண்டிவிஜுவல் ஸ்டேஜோட upper and lower cutoff frequencies find out பண்ணணும். ஸோ இது வந்து direct formula substitution தான். ஸோ ஃபஸ்ட்டு upper cutoff frequency எழுதியிருக்கேன் 2 MHz, lower cutoff frequency வந்து 30 Hz. ஓகே, ஸோ ஃபார்முலா பாருங்கள், upper cutoff frequency for individual stage அதோட ஃபார்முலா வந்து FH divided by root of 2 to the power 1 by n minus 1. இது வந்து lower cutoff frequency for individual stage. Okay, so FL into root of 2 to the power 1 by n minus 1. Okay, so இதில் இந்த capital N வந்து
நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ். ஸோ இதில் வந்து 2 ஸ்டேஜ் ஆம்ப்ளிஃபயர்னு கொஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ n is equal to 2. ஓகே, இப்போ டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து 2 × 10⁶ 2 மெகாஹெட்ஸ் இல்லையா, டிவைடட் பை ரூட் ஆஃப் 2 to the power 1 டிவைடட் பை n வந்து 2 minus 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 3.108 மெகாஹெட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்மளோட கொஷினில் வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பராக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 3 மெகாஹெட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இந்த ஃபார்முலா. ஸோ இது வந்து 30 ஹெர்ட்ஸ். ஸோ 30 இன்ட்டு இந்த ரூட் ஆஃப் திஸ் வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இல்லையா, இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ 0.6434. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 19.3 ஹெர்ட்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 20 ஹெர்ட்ஸ். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் 3 மெகாஹெட்ஸ் 20 ஹெர்ட்ஸ். This is the answer. Next problem. An op-amp has a slew rate of 5 voltage per second. The largest sine wave output voltage positive at a frequency of 1 megahertz is. So இந்த கொஷினில் வந்து ஸ்லூ ரேட் கொடுத்துட்டாங்க அண்ட் ஃப்ரீக்வன்சி வேல்யூ கொடுத்துருக்குறாங்க 1 மெகாஹெர்ட்ஸ். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வோல்டேஜ். ஸோ இது டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன். ஸ்லூ ரேட் ஃபார்முலா பாருங்கள், SR is equal to 2πf into Vm divided by 10⁶. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இந்த வோல்டேஜ் தான். ஸோ இந்த வேல்யூ எல்லாம் தெரியும், நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ ஸ்லூ ரேட் வந்து 5 into 10⁶ divided by 2π into frequency வேல்யூ வந்து 1 மெகாஹெர்ட்ஸ். ஸோ 1 into 10⁶. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ Vm is equal to 5 divided by 2π volt. This is the answer. ஸோ நமக்கு ஆப்ஷனில் வந்து 5/2π அப்படின்னே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதோட அந்த கால்குலேஷனை ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின். In the base biased transistor circuit, the junction temperature may vary from 25 degrees Celsius to 75 degrees Celsius. If beta increases from 100 to 150 with rising temperature, percentage change in VCE point will be. ஸோ இந்த கொஷினில் வந்து ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து டெம்பரேச்சர் வேரி ஆகிறது பார்த்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ் டு 75 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த டெம்பரேச்சர் வேரி ஆகிறப்போ பீட்டா வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா 100 to 150 சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம வந்து சேஞ்ச் இன் VCE தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் 25 டிகிரி செல்சியஸ் அப்போது VCE எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு 75 டிகிரி செல்சியஸ் அப்போது VCEயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா சேஞ்ச் இன் VCE ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ VCE வேணும் அப்படின்னா இதுதான் வந்து கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ். ஸோ அதுக்கு வந்து IC கரண்ட் வேல்யூ தெரியணும். ஸோ IC வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், IB கரண்ட் வேல்யூலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், IB கரண்ட் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு IC கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா VCE வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உள்ள டெம்பரேச்சர் அட் 25 டிகிரி செல்சியஸ். ஓகேவா, ஸோ 25 டிகிரி செல்சியஸ் அப்போ பீட்டாவோட வேல்யூ 100. ஓகே, 75 டிகிரி செல்சியஸ் அப்போ பீட்டாவோட வேல்யூ 150. அது ஒரு சேஞ்ச் தான் இருக்க போகுது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட் 25 டிகிரி செல்சியஸ். ஸோ முதல்ல வந்து IB கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா பேஸ் எமிட்டர் லூப்புக்கு வந்து KVL அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே இதில் உள்ள வோல்டேஜ் வந்து VCC. ஸோ VCC மைனஸ் இங்கே உள்ள கரண்ட் வந்து பேஸ் கரண்ட் IBRB மைனஸ் VBE. ஓகேவா, ஸோ இதில் இருந்து IB வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, VCC வேல்யூ கொஷினில் கொடுத்துருக்குறாங்க 12 மைனஸ் VBE வேல்யூ வந்து 0.6 எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா 0.7 எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வேளை கொஷினில் கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா 0.6 ஆர் 0.7 டிவைடட் பை RB வந்து 100 கிலோ ஓம். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த கொஷின் ஆக்சுவலி வந்து இதில் மிஸ்டேக் இருக்குது. இங்கே வந்து கொஷினில் பார்த்தீங்கன்னா 500 கிலோ ஓம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 500 கிலோ ஓம்னு கொடுத்தாங்க அப்படின்னா
நமக்கு ஆப்ஷனில் இருக்கிற ஆன்சர் வராது. 500 ஓம் அப்படின்னு எடுத்தால் மட்டும்தான் கிவன் ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் 500 ஓம்னு எடுத்துருக்கிறேன். ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஐபி வேல்யூ வந்து 0.113 milliamps கிடைக்குது. ஸோ ஐபி கிடைச்சாச்சு. இப்போ ஐசி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், விச் இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு ஐபி. ஸோ 25 டிகிரி செல்சியஸில் பீட்டா வேல்யூ 100 இன்ட்டு 113 இன்ட்டு 10 to the power -3. ஸோ ஐசி வேல்யூ பார்த்தீங்கன்னா 11.3 milliamps. ஓகே, இப்போ ஐபி கண்டுபிடிச்சிட்டோம், ஐசி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம், விசிஇ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ விசிஇ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா கலெக்டர் எமிட்டர் லூப்புக்கு கேவிஎல் அப்ளை பண்ணணும். ஸோ அதை அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் எழுதியாச்சு. ஸோ விசிஇ இஸ் ஈக்குவல் டு விசிசி வந்து 12 மைனஸ் ஐசி இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இன்ட்டு கலெக்டர் ரெசிஸ்டர் அதோட வேல்யூ 500. ஓகே, ஸோ விசி என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்கள், 6.35 வோல்ட். ஸோ இது வந்து 25 டிகிரி செல்சியஸ் அப்போது விசிஇ வேல்யூ வந்து 6.35 வோல்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து 75 டிகிரி செல்சியஸ்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 75 டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஐபி வேல்யூ சேமாக தான் இருக்கும். ஒன்லி என்ன சேஞ்ச் ஆகும்னா பீட்டா வேல்யூ வந்து 150 தான். ஸோ நம்ம இப்போது ஐபி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டாம், ஐசி வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பீட்டாக்கு 115 சப்ஸ்டியூட் பண்ணி ஐசி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அட் 75 டிகிரி செல்சியஸ் ஐபி வேல்யூ ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், அதில் எந்த சேஞ்சுமே வராது. ஒன்லி சேஞ்ச் வந்து பீட்டாக்கு வந்து 25 டிகிரி செல்சியஸில் 100ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம், இங்கே வந்து 150. ஸோ ஐசி இஸ் ஈக்குவல் டு பீட்டா வந்து 150 இன்ட்டு ஐபி வேல்யூ. ஸோ ஐசி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், அதே மாதிரி விசிஇ கண்டுபிடிக்க போகிறோம். விசிசி வந்து 12 மைனஸ் ஐசி வேல்யூ இன்ட்டு ஆர்சி வந்து 500. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா விசி என்ன கிடைக்குது, 3.525 வோல்ட். ஸோ இப்போ 25 டிகிரி செல்சியஸ் அண்ட் 75 டிகிரி செல்சியஸ்க்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து பர்சன்ட் சேஞ்ச் இன் விசிஇ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தட் இஸ் டெல்டா விசிஇ இஸ் ஈக்குவல் டு விசிஇ அட் 75 டிகிரி செல்சியஸ் மைனஸ் விசிஇ at 25 degree Celsius divided by VCE at 25 degree Celsius into 100. இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா சேஞ்ச் இன் விசிஇ என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா -44.48% கிடைக்கும். ஓகே, பட் சாய்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 44.57% கொடுத்துருக்குறாங்க. ஸோ விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு -44.57%. திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகே, இப்போ சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.